அந்த ராஜா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ராஜா. தனக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாரும் கரெக்டா இருக்கணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாராம். யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்கள கூப்பிட்டு அவங்க பண்ண தப்பை சுட்டி காமிச்சு அவங்களுக்கான தண்டனையை கொடுத்து திரும்பவும் தப்பு நடக்காம இருக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்ல அவர் எப்பவுமே இருந்திருக்காரு. ஸோ அப்போ அவர் அரண்மனையில வரிசையா காவலுக்கு நிற்பாங்க இல்லையா, அந்த காவலாளிகள்ல ஒரே ஒரு காவலாளி மட்டும் ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்காரு. எப்பவுமே மற்றவங்களை திட்டுற ராஜா வந்து அந்த ஒரு காவலாளியை கூப்பிட்டு நீ ரொம்ப நல்லா பண்ற அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டே இருக்க ஒரு விஷயத்த இன்னொரு காவலாளி பாக்குறாரு. ஒரு நாள் என்னன்னா, அந்த எப்பவுமே நல்லா காவல் காக்குற அந்த காவலாளி காவல் காத்துட்டே இருக்கும்போது அசதியில தூங்கிட்டாராம். இதை இன்னொரு காவலாளி என்ன பண்றாரு, தூரத்துல இருந்து பாக்குறாரு. ஸோ ஆஹா இவன் தூங்கிட்டான், ராஜா வர்ற நேரம் ஆயிடுச்சு, கண்டிப்பா இவன் வந்து தூங்குறத வந்து எழுப்ப வேணாம். அப்ப ராஜா வரும்போது இந்த தூங்கிட்டு இருக்க இந்த காவலாளி இவன் தூங்கிட்டு இருக்கான்னு பாத்துட்டாங்கன்னா எப்பவுமே நல்ல பேர் வாங்குற இவனை கூப்பிட்டு திட்டிடுவாரு அப்படின்ற பேசிஸ்ல அவன் தூங்குறத அளவு பண்ணிட்டு பக்கத்துலேயே நின்றுருக்காரு அந்த இன்னொரு காவலாளி. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் ராஜா வர டைம் ஆயிருக்கு அப்படின்றனால சரி நம்ம போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்து திரும்பவும் நின்றலாம் அப்படின்னு அந்த தூங்கிட்டு இருக்க காவலாளியை கடந்து போறப்போ பார்த்தா அங்க ஒரு குழி இருக்கு. அந்த குழியில இவர் விழுந்துடுறாரு, இந்த அவரை வந்து எழுப்பாம விட்ட காவலாளி. இந்த கதையில இருந்து அவர் விழுந்த அந்த சத்தத்தை கேட்டு அந்த தூங்கிட்டு இருக்க காவலாளி எந்திரிச்சு பாக்குறாரு, ராஜா வர்றாரு. ஸோ இங்க இருந்து என்ன தெரியுதுன்னா, தூங்குறது ஒரு பெரிய குற்றம். அந்த தூங்குறத யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களை எழுப்பாம விட்டா அது அவங்களையும் பாதிக்கும், எழுப்பாம விடுறவங்களையும் பாதிக்கும். ஸோ அதனால அந்த டாஸ்க் இன்னொருத்தவங்க பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால தூங்குறவங்க அது அவங்களோட இயல்பா இருக்கலாம், பக்கத்துல இருக்கவங்க உஷாரா அவங்களை தூங்க விடாம எழுப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அவன் ஒழுங்கா காவல் காக்கலன்னா நம்ம போய் அந்த குழியில விழுற மாதிரி இருக்கும். அந்த குழியில விழுந்துட்டா அந்த சத்தத்துல தூங்குறவன் எந்திரிச்சிடுவான், அவன் டாஸ்க் பண்ண மாட்டான். ஆனா கீழே விழுந்த நமக்கு அடியும் படும், நம்ம ராஜா கிட்ட திட்டு வாங்குவோம், ஏன்டா வேலை நேரத்துல எதுக்குடா குழியில விழுந்திருக்க அப்படின்ற அந்த கான்செப்ட். ஸோ நான் தான் தூங்கினேன், நானே டாஸ்க் பண்ணிட்டேன். ஸோ இன்னொருத்தங்க யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா எனக்காக அவங்க பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால தூங்கின அந்த காவலாளியே குழியில விழுந்த கதையா நான் இதை முடிக்கிறேன். யாராவது தூங்குனா பக்கத்துல இருக்கவங்க எழுப்பி விட்டுருங்க, தூங்க அலோவ் பண்ணாதீங்க. தூக்கம் இயல்பு தான், பட் பக்கத்துல இருக்கவங்க அவங்கள அவேரா எழுப்பி விட்டா 2 பேரும் சேஃபா இருக்கலாம். அவரும் குழியில விழுந்திருக்க மாட்டாரு, இவரும் அந்த இடத்துல வேலையில கரெக்டா இருந்திருப்பாரு. தூங்காது. யாரெல்லாம் இப்படி பிடிச்சிருந்தீங்க இப்படி